வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையலில் இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பூரணம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும். இது குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்துச்சுன்னா மிக்சியில் அரைக்கணும்னு தேவையில்லை. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா மிக்சியிலனாலும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சா போதும். பாகு எது வரணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, வெல்லம் கரைஞ்சிருக்கு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசிலாம் இருக்கும், அதுக்காக தான். வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பூரணம் செய்ய போகிறோமோ, பேனில் இல்லை கடாயில், அதில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்துட்டுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசிச்சு வச்சா பருப்பை சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ தண்ணியாக இருக்குது. நம்ம கலர கெட்டியாகும். பாருங்க, இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. இது கலர இன்னும் கெட்டியாகும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இது நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இல்லை 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே கலர வேண்டாம். ஒரு ஆறிடுச்சுன்னா ரொம்ப திக்காகும், அதுக்காக தான். இந்த அளவுக்கு வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். நல்லா ஆறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே மேல் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மாவு எடுத்துருக்கேன். இது அரிசி மாவு தான், கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவு. ஒரு கடாயில் 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும். 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மாவு சேர்க்கும் போது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வரட்டும், அது வரைக்கும் மூடி இருக்கட்டும். பூரணம் ஆறிடுச்சு. அதுக்குள்ள பூரணத்தை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, பூர்ணம் ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும்.
பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க நான் அச்சு இருந்தது, அதனால அந்த இதுலேயும் உருண்டை ஷேப்லேயும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்லனாலும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதும் கொழுக்கட்டையை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க கொழுக்கட்டை வெந்துட்டு உடையாம எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.